ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம ஊரில் வந்து ரயில்வேவை உருவாக்குனது. ஸோ அந்த பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க ஊரில் ரயில்வே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ட்ரெயின் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. பார்க்குறதுக்கு ஃப்ளைட் மாதிரியே இருக்குது இல்லையா? ஸோ பார்க்குறது நீங்கள் ட்ரெயின் தான். ட்ரெயினில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ ஸ்நாக்ஸ் ஷாப் வந்து இங்கேயே ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் வந்து அப்பப்போ வந்து ஸ்நாக்ஸ் விற்பாங்க இல்லையா? அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் இங்கே வந்து சாக்லேட்ஸு அப்புறம் ஜூஸு, பர்கர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஊரில் இல்லாத ஒரு சேஃப்டி இஷ்யூ வந்து இங்கே பார்த்தேன். எப்படின்னா ட்ரெயினில் வந்து டோர் வந்து நம்மளாக ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக் டோர் தான். ட்ரெயின் நின்ன பிறகு ட்ரெயின் எப்போ டோர் ஓப்பன் ஆகுதோ அப்போ தான் நம்ம இறங்க முடியும். நம்ம ஊரில் அந்த சிஸ்டம் இல்லாதனால நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது. ஸோ ட்ரெயினில் சீட்லாம் இப்படி தான் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் ட்ரெயினில் மிட் நைட்லலாம் போனால் எப்படா ஸ்டேஷன் வரும்னு முழிச்சிட்டே உட்காந்துருக்கணும், எங்கே மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃப்ளைட்டில் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி வந்து அடுத்த ஜங்ஷன் வரத்துக்கு முன்னாடியே வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் இது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் மானிட்டரும் இருக்குது. ஒரு ஸ்க்ரீனில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படின்றத நமக்கு காட்டும். ஸோ ட்ரெயின் ஜேர்னி வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே இங்கிலாண்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூகேயில் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை என்னோட வரப்போகிற வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.